ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை காண்கின்ற நீங்கள் மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள், பாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் தேசமெங்கும் திருச்சபையெங்கும் கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமா? தொடக்க நூலின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தை. பழுகும்படி இடம் உண்டாக்கினார். நீங்கள் பெருகும்படியாய் பழுகும்படியாய் தேவன் இடம் உண்டாக்கினார். ஈசாக்கோடு இருந்தவர்கள் சொன்னார், நாம் தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு இடங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார்கள். ரெகோபோத் என்று சொன்னார், ஊற்றுகிற இடம். ஊற்றினார். கவனிங்கள், ஈசாக் வேதம் சொல்லுகிற அதே அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈசாக் ஐஸ்வர்யமானாய் மாறி வர வர விருத்தி அடைந்தார், மகா பெரியவனானான். ஆம், எனக்கு அருமையானது, அவன் ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என்ன? அவன் தகப்பனார் தோண்டின துறவை கண்டுபிடித்து அதே இடத்திலே துறவை தோண்டினான், கிணறை தோண்டினார். ஆனால் எதிராளிகள் வந்து அவனோடு கூட போர் புரியும்படியா வாக்குவாதம் செய்யும்படியாக வந்தபோது அதை விட்டு கொடுத்து விட்டார். என் தாயார் அதிகமாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள், விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்று சொல்வார்கள். விட்டு கொடுத்துட்டா கெட்டு போக மாட்டோம் வாழ்க்கையில். அதை ஈசாக்கு செய்தார். ஒரு இடத்துலேருந்து துறவை தோண்டும் போது வாக்குவாதம் வந்தோன்னு அதை விட்டு கொடுத்துட்டார். இன்னும் அடுத்த இடம் கண்டுபிடிச்சி தோன்றாங்க. முதல்ல தகப்பனார் தோன்றின துறவை கண்டுபிடிக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு காரியம். கண்டுபிடிக்கிறார், என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறத, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நிற்பேன் சொன்னால் கர்த்தருடைய ஆவியார் உங்கள் சரியாக நடத்துவார். அதைத்தான் பவுல் செய்தார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவரோடு நீங்கள் பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். காற்றின் வழியா, இறைவார்த்தின் வழியா, தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகின்ற தெய்வம் கல்லோ மரமோ பொருளோ அல்லவர். அவர் தாசனாகிய மோசே இடத்தில் பேசினவர், ஆபிரகாமோடு பேசினவர், உங்களோடும் என்னோடும் அவர் பேச துடிக்கிறார். தேவாலயத்தில் சென்று தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம், முதலாவது விட்டு கொடுத்தார். அடுத்தது கர்த்தர் அவன் செய்ததை ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்துல தான் ஒரு பழுகும்படியான ஒரு பெருக்கம் வந்தது. நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தை நின்று ஜெபித்து காரியங்களை தொடங்குங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை ஊற்றி ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தின் காரியத்தை இப்பொழுது பார்க்கிறபடி அல்ல. எப்பொழுது சில பாரங்கள் இருக்கலாம், கணவர் ஒரு ஊதாரியாக இருக்கலாம், பிள்ளைகள் படிக்காதவர்களாக இருக்கலாம், என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கூட இல்லாமல் இருக்கலாம், ஏற்ற வரனுக்காய் காத்திருக்கலாம். ஆனால் தேவனை விசுவாசித்து இந்த காரியத்தை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்காதபடி தேவனை மாத்திரம் பார்த்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கைகளுக்கு வனாந்தரங்கள் மாறும், எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகிருக்கும். ஈசாக்கு அதில் நிற்கலை, அடுத்த துறவுக்கு போனார். ஈசாக்கு வேலையாட்கள் அடுத்த துறவுக்கு போனாங்க. கர்த்தர் சொல்லும்போது நின்னாங்க. இதிலே கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இந்த இடத்துல தான் நமக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல தான் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கின் தகப்பனார் இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அங்கே இருக்கிறதுல ஆசீர்வதிக்க முடியாத ஆண்டவரால். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியணும். இந்த விற்கிற கோட்டை விட்டு நீ வெளியே கிளம்புனி, தோராக விட்டு அப்பா விட்டு நீ கிளம்புனி. தகப்பன் மேலே பாசம் பிடிச்சிக்கிட்டு தகப்பன் மறித்த பின்பு தான் கடந்து போகிறா. எனக்கு அருமையானவர்களே, உலக ஆசை தேவனுக்கு விரோதம். ஆண்டவர் சமூகத்தில் நின்று பாருங்கள். ஆண்டவரே, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் வனாந்தரம் மாறுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. இனி வர நாட்களில் ஒரு செழிப்பு உண்டாகும். ஏனென்று சொன்னால் நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி என்னுடைய பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. தேவ சமூகத்தில் நீதியாக நின்று பாருங்கள். ஆண்டவரே, நான் செய்கிறதை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். நீங்கள் செய்வதை ஆசீர்வதிப்பார். பழுகும்படியாய் பெருகும்படியாய் செய்வார்.
உங்கள் குடும்பங்கள், குடியிருப்புகள் ஆசீர்வாதத்தை பெறும். இன்றைக்கு நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம். ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். தகப்பனே, உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் தந்தையின் ஆவியான் தருவார் என்று சொன்னீரேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வனாந்தரங்கள், தரித்திரங்கள், வறுமைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடும் தகப்பனை. படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். கல்லூரியிலே தேர்ச்சியிலே வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள் எழுத படிக்க வேண்டும் என்பதை வெளிச்சத்தை கொடும். நேரே உணர்ந்து வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.